வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்க பார்க்க போறோம். அது என்னன்னா தங்கம். தங்கம் ஒரு விலைமதிப்புள்ள உலோகம். பழங்காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் செல்வம், அழகு, பெருமை, முதலீடு என்பதற்கான அடையாளம். தங்கம்னாலே எல்லாருக்கும் நினைவில் வருவது நகைதாங்க, ஜுவல்லரிஸ். ஆனால் இன்ஜினியரிங் சைடிலிருந்து பார்த்தா அது வெறும் மெட்டல் தாங்க. தங்கம் எளிதில் கரையடையாது. அதனால தாங்க ஆயிரக்கணக்கான வருடங்களாக நகை செய்ய தங்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தங்கத்தின் தூய்மையை கேரட் என்ற அளவை பயன்படுத்தி குறிப்பிடுவோம். அதாவது நாம் அடிக்கடி கேள்விப்படும் 24 கேரட், 22 கேரட். இப்போது 24 கேரட் தங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது 99.9% பியூர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதன் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது இயந்திரவியல் பண்புகள்னு பார்த்தா மீளபிள் அண்ட் டக்டில் தன்மை இருக்குங்க. அதாவது ஒரு தட்டையாக நீளமாக தட்டி மாற்றக்கூடிய வகையிலும் அல்லது ஒரு நீண்ட கம்பி போல மெல்லிய இடை போல நீட்டக்கூடிய வகையிலும் இருக்கும். எனவே பியூர் கோல்டை வைத்து நாம் நகை செய்யும் போது அது எளிதில் உடைய அல்லது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கிறது. இத்தகைய பண்புகளை கொண்ட பியூர் கோல்டினால் நமக்கு தேவையான வடிவத்தில், நமக்கு தேவையான டிசைனில், நமக்கு பிடித்த மாதிரி ஒரு நகையை வடிவமைப்பது ரொம்ப சிரமம்தான். அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் 22 கேரட், அதாவது 916. 916 என்றால் ஒன்றுமில்லைங்க, 91.6% பியூர் கோல்டும் மீதம் 8.4% அதன் அலாயும், அதாவது செம்பு, வெள்ளி போன்ற உலோகங்கள் சேர்க்கப்படும். இவ்வாறு கூடுதல் உலோகங்கள் சேர்க்கப்படுவதால் இதன் பண்புகள் உயர்த்தப்பட்டு எளிதில் நமக்கு தேவையான வடிவில், டிசைனில் நகைகளை செய்ய முடியும். தங்க விலை உயர்ந்தாலே பங்கு சந்தை குலுங்கும். இனிவரும் காலங்களில் மின்னணு சாதனங்கள், மருத்துவம், விண்வெளி ஆராய்ச்சியில் தங்கத்தின் தேவை அதிகரிக்கும். நானோ டெக்னாலஜியிலும் தங்கம் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். இதனால் தங்கத்தை மறுசுழற்சி செய்வதும் மிகவும் முக்கியம். இதனால தான் தங்கம் எப்போதும் ஒளி வீசும் என்று சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.